நரம்பு மண்டலம் இயல்பாக செயல்பட தேவை கால்சியம் உணவுகள், துத்தநாகம், இரும்புச்சத்து, வைட்டமின் பி. விடை கால்சியம் உணவுகள். கால்சியம் பற்றாக்குறையினால சில்ட்ரனுக்கு ரிக்கட்ஸும், அடல்ட்ஸுக்கு ஆஸ்டியோமலசியாவும், பெரியவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற டிசீஸஸும் ஏற்படுது. ராகி அதாவது கேழ்வரகுல அதிக அளவு கால்சியம் இருக்கு. கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு வைட்டமின் டி தேவைப்படுது. ஊட்டச்சத்தை உறுதி செய்வோம் எப்போது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? கேரளா மே 2022, ஆந்திரா ஜனவரி 2022, தெலுங்கானா மே 2022, தமிழ்நாடு ஜனவரி 2022. விடை தமிழ்நாடு ஜனவரி 2022. வைட்டமின் பி6 டேஷ் உற்பத்தி செய்கிறது. சிவப்பு அணுக்கள் உற்பத்தி, வெள்ளை இரத்த அணுக்கள் உற்பத்தி, குளுக்கோஸ் உற்பத்தி, பிரக்டீஸ் உற்பத்தி. விடை வெள்ளை இரத்த அணுக்கள் உற்பத்தி. வைட்டமின் பி6, வைட்டமின் பி12 ரெண்டுமே ஒயிட் செல் ப்ரொடக்ஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வைட்டமின் பி6 பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக ப்ரொடக்ஷன் அண்டு ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. வைட்டமின் பி12 டிஎன்ஏ உருவாக்கத்துக்கு, டிஎன்ஏ சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வைட்டமின் பி6, பி12 ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ரெட் செல்ஸ் அதாவது சிகப்பு அணுக்கள் உற்பத்திக்கும் முக்கியமாக தேவைப்படுது. பட் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றதுனால நான் அப்படியே கொடுத்துருக்கேன். வைட்டமின் பி6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட குறைபாடு இருந்தால் ரத்த சோகை வரும், தோல் பிரச்சனை, மன அழுத்தம்லாம் வரும். வைட்டமின் பி12ஓட குறைபாடுனால பெர்னிசியஸ் அனிமியா. பெர்னிசியஸ் அனிமியா அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸு, அதாவது கடுமையான ரத்த சோகை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதனால் நரம்பு சேதம் அந்த மாதிரிலாம் ஏற்படும். வைட்டமின் பி12 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிருகம் சார்ந்த அதாவது மீட்ஸில் தான் இருக்கும். நான் வெஜிடேரியனுக்கு இது ப்ராப்ளம் இருக்காது. பட் சைவம் உணவு அசைவம் சாப்பிடாம சைவம் சாப்பிட்றவங்களுக்கு நிச்சயமாக பி12 டெஃபிஷியன்சி இருக்கும். அவங்க நிறைய பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் அந்த மாதிரி தான், சப்ளிமெண்ட் மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. புண்களை ஆற்றும் சக்தி டேஷில் உள்ளது. துத்தநாகம், கால்சியம், அயோடின், வைட்டமின் சி. விடை துத்தநாகம். ஜிங்கு அமிலங்களோடு வினைபுரியும் போது ஹைட்ரஜன் வாயு வெளிப்படும். இது கால்வனைசேஷன், இரும்பு மற்றும் எஃகு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தாமிரத்தோடு சேர்த்து பித்தளை ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை செல்ஸ் உலர் மின்கலங்கள் தயாரிக்க பயன்படுது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுது. ஜிங்கு குறைபாடு இருந்தால் ஹேர் லாஸ் வரும். குழந்தைங்களோட வளர்ச்சியும் தாமதமாகும்னு சொல்கிறாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாகவும் இருக்குது. 1 கிராம் தண்ணீரின் ஆவியாதலின் உள்மறை வெப்பத்தின் மதிப்பு என்ன? 580 ஜூல், 69 ஜூல், 2260 ஜூல், 336 ஜூல். விடை 2260 ஜூல். ஆவியாதலின் உள்மறை வெப்பம் அப்படின்றது ஒரு திரவத்தை அதன் கொதிநிலையிலேயே, அதாவது அதோட ஹீட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் 1 கிலோகிராம் திரவத்தை கேஸாக மாற்றுறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றல் தான் ஆவியாதலின் உள்மறை வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்க்கண்ட எவற்றில் வெப்பச்சலன பரிமாற்றம் நடைபெறும்? திரவம், வாயு, திடப்பொருள், திரவம் மற்றும் வாயு. விடை திரவம் மற்றும் வாயு. திரவங்களிலும் வாயுக்களிலும் உள்ள துகள்கள் நேரடியாக இடமாற்றம் அடைவதால் ஏற்படுற வெப்ப பரவல் தான் வெப்பச்சலன பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திடப்பொருள்களில் எந்த ஒரு துகள்கள் நேரடியாக இடமாற்றம் நடைபெறாதனால திடப்பொருளுக்கு இது நடக்கிறது இல்லை. திரவங்கள்லையும் வாயுக்குள்ளையும் மட்டும்தான் இது நடக்குது. கீழ்க்கண்ட ஒன்றில் எது விஷத்தன்மையற்ற வாயு? கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன். விடை நைட்ரஜன். பூமியோட வளிமண்டலத்தில் சுமார் 78% நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் தாவரங்களோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுறதுனால இந்த நைட்ரஜன் சுழற்சி தான் இயற்கையை சமநிலையில் வைக்க உதவுது. உரங்கள் தயாரிக்கிறதுக்கும் மிகவும் பயன்படுது. ஸ்பெசிஃபிக்காக திரவ நைட்ரஜன் -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற திரவ நைட்ரஜனை மெடிக்கல் ஃபீல்டில் அதிக அளவு யூஸ் பண்ணுறாங்க. க்ரையோ சர்ஜரி, அதாவது ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஸ்கின்ஸ் கேன்சரு, இல்லை இந்த மருக்களை மறிக்க, அதாவது செல்ஸை பிரேக் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் இந்த க்ரையோ சர்ஜரி அப்படின்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் திரவ நைட்ரஜனை யூஸ் பண்ணுறாங்க -196 டிகிரி செல்சியஸில். பின்வரும் வாயுக்களில் எது கிரையோஜெனிக் வாயு அல்ல? கரியமில வாயு, ஆக்சிஜன், நைட்ரஜன், அசிட்டலின். விடை அசிட்டலின்.
நீரோட கால்சியம் கார்பைடு சேரும்போது அசிட்டைலீன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து மிகவும் எரியும் தன்மை கொண்டது. அதாவது ஹை ஃப்ளேமபிள். பூண்டு மாதிரியான ஸ்மெல் வரும். காற்றை விட இலகுவானது. அதிக அழுத்தத்தில் இருக்கும்போது வெடிக்கும் தன்மை கொண்டது. கிரையோஜெனிக் கேஸ் அப்படின்றது வந்து மிகவும் குறைந்த வெப்பநிலையில் திரவமா மாற்றப்பட்ட வாயுக்கள் தான். பொதுவாவே இவை வந்து -150°C வரை இருக்கும். இயற்கையாவே வாயு நிலையில் இருக்கும் இவை அதிக அழுத்தம் மற்றும் கடும் குளிர்ச்சியான சூழ்நிலையில திரவமா மாற்றப்படுது. ஏன் இந்த மாரி திரவமா மாத்துறாங்கன்னாக்கா, டிரான்ஸ்போர்ட் ஈஸியா இருக்குன்றதுனாலயும், குறைவான இடத்துல நெறைய சேமிக்க வைக்க முடியும் அப்படின்றதுனால தான் இப்படி பண்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி லிக்விட் நைட்ரஜன் பத்தி பார்த்தோம். லிக்விட் ஆக்ஸிஜன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்றாங்க. லிக்விட் ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் என்ஜின்லலாம் யூஸ் பண்றாங்க. லிக்விட் ஹீலியம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ல யூஸ் பண்றாங்க. இந்தியாவுல ஃபர்ஸ்ட்டு கிரையோஜெனிக் இன்ஜின் அதாவது லிக்விட் ஹைட்ரஜனை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு கிரையோஜெனிக் இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா, CE-20 அப்படின்ற இன்ஜின் தான். இத வந்து GSLV 3ல தான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. குறைந்த அளவு பற்ற வைக்கும் வெப்பம் கொண்ட வாயு எது? பியூட்டேன், புரோப்பேன், ஈத்தேன், மீத்தேன். விடை பியூட்டேன். பியூட்டேன் காற்றை விட கனமானது. எல்பிஜியில யூஸ் பண்றாங்க. ஏரோசோல் ஸ்ப்ரேஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த ஏரோசோல் ஸ்ப்ரே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரெஷரைஸ்டு கேஸோட ஹெல்ப்னால இந்த லிக்விட வந்து நுண்ணிய துகள்களா வெளியேற்ற சாதனம் தான். அதாவது நம்ம பாடி ஸ்ப்ரே அதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல அதுதான். அதுலயும் இத வந்து யூஸ் பண்றாங்க. பின்வருவனவற்றுள் எது மந்தவாயு இல்லை? ஹீலியம், ஆர்கான், நியான், அம்மோனியா. விடை அம்மோனியா. டிமிட்ரி மெண்டலீஃப் அப்படின்றவர் தான் வந்து தனிமவரிசை அட்டவணையை அணு நிறைய பேஸ் பண்ணி உருவாக்குறாரு. இதுக்கப்புறமா வந்து ஹென்றி மோஸ்லேன்றவர் அணு எண்ணை பேஸ் பண்ணி வந்து அந்த அட்டவணையை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ மந்த வாயுக்கள் அப்படின்றது வந்து நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 18வது தொகுதியில் இருக்குது. இது வந்து வெளிப்புற மண்டலத்தில் முழுமையாக இருக்கிறதுனால வினை புரியாதனால மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மோனியா அப்படின்றது வந்து சிவப்பு நிற லிட்மஸ் தாளை வந்து நீல நிறமாக மாற்றும். துர்நாற்றம் கொண்டது. தொழிற்சாலைகளில் வந்து ஹேபர் முறையில் வந்து அம்மோனியாவை தயாரிக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, ஹேபர் முறை அப்படின்றது வந்து அம்மோனியா ப்ரொடக்ஷன். தண்ணீர் ஆவியாகும் போது எத்தனை மடங்கு ஆவியாகிறது? 1:1000, 1:1200, 1:1300, 1:1700. விடை 1:1700. ஆவி வந்து அதாவது கேஸ் வந்து நீரை விட சுமார் 1700 டைம்ஸ் வந்து அதிகமாக ஒரு இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணும். 1 லிட்டர் வாட்டரை வந்து ஆக்குப்பை பண்ண தேவையான இடத்தை விட 1700 டைம்ஸ் வந்து அதிகமான ஸ்பேஸ் வந்து 1 லிட்டர் கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்படும். மனித உடம்பில் எஞ்சிய காற்றின் அளவு என்ன? 3 லிட்டர், 2.5 லிட்டர், 1 லிட்டர், 1.5 லிட்டர். விடை 2.5 லிட்டர். நம்ம உடல்ல மீதமுள்ள காற்றின் அளவு 1.2 லிட்டர் தான். அதாவது நம்ம அதிகபட்சமாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம வந்து மூச்சு காற்றை வெளியேற்றின பிறகுமே நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய காற்றோட அளவு வந்து 1.2 லிட்டர் தான். பட் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னாக்கா 2.5 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கொஷின் பார்த்தீங்கன்னா மனித உடம்பில் எஞ்சிய காற்றின் உடம்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 1.2 லிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா லங்ஸில் இருக்கிறது தான். அசுத்த கார்பன் டை ஆக்சைடு கொண்டுள்ள இரத்தத்தின் நிறம் என்ன? சிவப்பு, இளஞ்சிவப்பு, கருப்பு, அடர்ந்த சிவப்பு. விடை அடர்ந்த சிவப்பு. ரைட் டு எஜுகேஷன் 2009 படி ஆண் அல்லது பெண் குழந்தை என்பதை குறிப்பது 3 to 4 வருடங்கள், 6 to 14 வருடங்கள், 3 to 13 வருடங்கள், 5 to 14 வருடங்கள். விடை 6 to 14 வருடங்கள். தமிழ்நாடு அரசு அனைத்து குழந்தைகளும் கட்டாய இலவச கல்வி அளிப்பதற்கான சட்டம் 2009 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏப்ரல் 1, 2010, ஆகஸ்ட் 26, 2009, நவம்பர் 8, 2011, மே 2009. விடை ஏப்ரல் 1, 2010. 2002ல் இந்திய அரசாங்கம் 86வது சட்ட திருத்தத்தை மேற்கொள்கிறாங்க. அதன்படி ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் ஆர்டிகல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் ஆட் பண்ணுறாங்க. இந்த 2 ஆர்டிகலுமே குழந்தைகளுக்கான எஜுகேஷன் பற்றி பேசுது. ஆர்டிகல் 21A அப்படின்றது வந்து 6லேருந்து 14 வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறத பற்றி பேசுது. 51Aன்றது
ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன் குழந்தைகளுக்கு வந்து கல்வி கற்கும் வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பேசுது. இந்த 2 ஆர்டிகிளுமே 2002ல ஆட் பண்ணாலுமே, ஆர்டிகிள் 45 வந்து ஆல்ரெடி டிபிஎஸ்பில வழிகாட்டு நெறிமுறைகள்ல இருக்கு. அதுவுமே எஜுகேஷன் பத்தி தான் பேசுது. இருந்தாலுமே வழிகாட்டு நெறிமுறைகள வந்து கோர்ட்னால நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்றதுனாலயும், எஜுகேஷன அப்சல்யூட் ரைட்டா குடுக்கணும் அப்படின்றதுனாலயும் ஆர்டிகிள் 21ஏவ இன்செர்ட் பண்றாங்க. இந்த ஆர்டிகிள் 21ஏவ வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் ரைட் டு எஜுகேஷன் அதாவது கல்வி உரிமை சட்டம் 2009 வந்து கொண்டு வர்றாங்க. இதன்படி வந்து 6லேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி அப்படின்றதும், அது 8ஆம் வகுப்பு வரை குழந்தைகள கட்டாயம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதையும், நம்பர் ஆஃப் சேர்க்கை அதிகப்படுத்துவதற்கு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷனையும் குடுக்குறாங்க. இந்த நம்பர் ஆஃப் சேர்க்கை அதிகப்படுத்துறதுக்காக ரிசர்வேஷன் பாலிசியும் ஃபாலோ பண்றாங்க. இத வந்து சில முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ்ல 2009ஓட அதாவது ரைட் டு எஜுகேஷனோட அமெண்ட்மெண்ட்ல முக்கியமான அமெண்ட்மெண்ட் வந்து 2012, 2019. 2012ல வந்து இந்த சிவியர் டிசேபிள் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வீட்டிலிருந்தே கல்வி கற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்கறத பத்தி பேசுது. அமெண்ட்மெண்ட் 2019 வந்து இந்த 8ஆம் வகுப்பு வரை கட்டாய பாஸ் பண்றத அந்தந்த மாநிலங்களே தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லுது. இப்ப இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றதுனால நம்ம சிம்பிளா பார்த்துருக்கோம். பின்னாடி பாலிட்டி கிளாஸ் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலா இத பத்தி பார்க்கலாம்.